Hi friends, நான் குணேஷ். டுடே வீடியோல பத்தி பார்க்கறோம்னா டுடே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மொபைல் வாங்கிட்டோம். Redmi Note 9 Pro தான் மொபைல் வாங்கியிருக்கோம். Redmi Note 9 Pro Max தான் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன். பர்டிகுலரா ஒரு ரீசன், அதாவது பட்ஜெட்லாம் நம்ம கிட்ட இல்லாதனால இந்த வேரியன்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட் தமிழ் சேனல் நான் அப்லோட் பண்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எண்டில் நான் சொல்றேன் நானே. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான எதுவும் பேசல. நம்ம சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல போலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நானும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கேன். ஸோ பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மேஜர் டூல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுவே. யூசர் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தால் வச்சு பார்த்துங்க. நான் அதில் இருக்க டீட்டெயில்ஸை நானும் சொல்ல போகிறேன் நானே. ஸோ நம்ம மொபைல் உள்ளே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் நம்ம கையில் எடுத்தாச்சு. ஸோ மொபைல் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த மொபைலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்புக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ M51 மாடல் மாதிரி தரல ஃப்ரெண்ட்ஸ், USB வித் சி டைப் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எம்டி தான். ஸோ நம்ம மொபைலை பார்த்துருவோம். ஸோ மொபைல் கையில் வச்சு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு சைட்லையும் கிளாஸ் தான், கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். டிபி கேஸ்லாம் போடாமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் தான் அது. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பூட் அப் பண்ணிடலாம். ஸோ இது பூட் அப் ஆகிறதுல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்புக்கான சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாகும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்செட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிம் ஒன்று மைக்ரோ SD கார்டு போகிறதுக்கான ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலான ஒரு பிரைமரி கேமராவும், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MPக்கான வைட் ஆங்கிள் கேமராவும், 5 MP மேக்ரோ ஷாட்க்கான மேக்ரோ கேமராவும், 5 MP டெப்த் சென்சார். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஒரு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ செல்ஃபி கேமரா, அதாவது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பற்றி பார்த்துரும். 60 MPக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட இன்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 68க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கார்னிங் ஒரு 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லேயே இருக்குது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம பூட் அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 GB வந்து சிஸ்டம் எடுத்துக்குது. மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? MIUI வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஸோ 11 இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டில் தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். Redmi Note 9 Proன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர் ஸ்டோரேஜில் வேரியன்ட் நம்ம சூஸ் பண்ணது. CPU வந்து பார்த்திங்கன்னா octa-core Max 2.3 GHzக்கான ஒரு CPU தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Android version 10 இது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டு மொத்தமாக நம்ம இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமுக்கான ப்ராசஸிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. என்னோட ட்ராபேக்னு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர். ஸோ நம்ம ஒரு கேம்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் ஆட மாட்டேன் நான். நம்ம ஒரு இது நான் சொல்கிறேன்னா, இந்த மொபைல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம். ஸோ கேம் கொஞ்சம் அரைகுறையாக தான் ஆடுவேன். ஆனால் கேமிங் வளர்றதுக்கு அந்த கிராஃபிக்ஸும் சரி, அந்த ஸ்மூத் அண்ட் ஸ்பீடும் சரி சூப்பராக இருக்குது. உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், எந்த ஒரு தப்பு நான் சொல்லலை. இதோட ட்ராபேக் எல்லாமே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதோட ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்காது, எந்த ஒரு தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஸ்பீடாகவே இருக்குது. ஆனால் அதில் இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் லாக் பட்டன் அழுத்தி நான் டைம் பார்க்குறதுக்கு லாக் பட்டன் அழுத்தினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. இது எனக்கு லைட்டாக ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எடிட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் புதுசாக ட்ரை பண்ணேன். சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா புதுசு தான். இது நைட் மோடில் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்கில் நைட் மோட் செட் பண்ணி எடுத்தேன். இது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டெஸ்ட்டு இது 1.0, இது 10x. பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட
மெயின் கேமராவில் அதாவது ரியர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவுட்டோரில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஒரு பெரிய ட்ராப் பேக் மாதிரி எனக்கு லைட்டாக தெரிஞ்சுது. நான் லாக் பட்டன் அழுத்தும் போது திடீர்னு ஓப்பன் ஆகுது, அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக இது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ வந்து ஒரு 2-3 செகண்ட் வந்து லேட்டாக கிடைக்குது, அது ஒரு சின்ன ட்ராப் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட ஃப்ரண்ட் ஏசி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. அதே மாதிரி ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ட்ரோ எடுத்தல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஓப்பனிங்ல இன்ட்ரோ எடுத்தோம்ல, அதோட வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட ரியர் கேமராவில் ஷூட் பண்ணோம். ரெண்டுத்துக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இனிமே வர அப்கமிங் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே இப்படி தான் பண்ண போறேன். வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தமிழ் சேனல்ல ரிவ்யூ வீடியோ ஏன் போடுறேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ரிவ்யூ ஃபேக்ட்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டா. இப்போ எதுக்கு இது வந்து போடுற அப்படின்னு கேட்கலாம். 20 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே போடல. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Redmi Note 4 அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன் அந்த மொபைலே. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் வச்சிருந்தேன். என்னை பத்தி கொஞ்சம் ரொம்ப நாள் தான். எனக்கு அந்த மொபைல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மொபைல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து தொடங்கினேன் யூடியூப் சேனல்லே. அதிலே தான் வீடியோ எடிட் பண்ணேன், அதிலே தான் வீடியோ ஷூட் பண்ணேன். எந்த ஒரு பெருசாவும் மாத்தல. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர்ஸும் என்னோட சிஸ்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். மற்றபடி வீடியோ ஷூட் எடுக்கிற ரியர் கேமரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் தான். என்னோட பழைய மொபைலாம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த மொபைல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் சொல்லிட்டேன். மொபைல் உடஞ்சிச்சு, அதனால தான் 20 நாள் வரைக்கும் நான் வீடியோ போடல. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிவ்யூ ஃபேக்டும் சரி, சர்க்கியூட் தமிழ் சேனலும் சரி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கியூட் தமிழ் சேனலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுப்பேன் நான் கண்டிப்பாக. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 14,000 வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஏறிட்டு போயிருக்கு. வீடியோ போடாதே என்னோட தப்பு தான். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து சர்க்கியூட் தமிழ் சேனல்ல இந்த மாதிரி வீடியோ நான் கொடுக்க மாட்டேன். இல்ல ப்ரோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10 கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 10 கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல நான் வீடியோ போடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, திணிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் ஒரு பக்கம், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்லாம் தேவையில்லாம போட்டு ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த ரிவ்யூ ஃபேக்ட் சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். இல்ல ப்ரோ நீங்க போறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா ரிவ்யூ ஃபேக்ட் சேனல் அப்படியே ஸ்டாப் பண்றேன். உண்மையாதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வீடியோ தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ரியர் கேமரால ஷூட் எடுத்தேன். வீடியோ முடியும் போது ஃப்ரண்ட் ஏசி கேமரால ஷூட் எடுத்திருக்கேன். இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.